ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாத் குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்தின் 9ஆம் திருநாளாக அமைகிறது சிம்ம வாகனம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ்நுதலே என்று நம்மாழ்வார் அற்புதமாக பதிகத்திலே பாடி அருளுகிறார். பிரகல்லாத வரதனாய் ஸ்ரீ உக்ர நரசிம்மனாய் அகோபில மலையிலே விசேஷமாக வைகாசி மாதம் சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் பிரதோஷ வேளையிலே தூண் பிளந்து வந்து அதர்ம உருவான இரணியனை நார் நாராக கிழித்தெறிந்து தனது மகாபக்தனான பிரகல்லாத ஆழ்வானை காத்து அதி உன்னதமான ரூபத்தினை உலகே கண்டு வியக்கும் வண்ணம் எடுத்து எம்பி அதர்மம் அழிபடும் தர்மம் நிலைக்கும் என்பதை உணர்த்தி சிறு குழந்தை அழைத்தாலும் பக்தியுடன் நினைத்தால் ஓடோடி வருவேன் என்று காண்பிக்கும் விதமாக தசாவதாரத்திலே மிக ஆச்சரிய அவதாரமாக விரைவான அவதாரமாக பேசப்படுவது நரசிம்ம அவதாரம். அந்த நரசிம்ம அவதாரத்தை எடுத்த பகவானே ஸ்ரீராஜகோபாலனாக 9ஆம் திருநாளிலே சிம்ம வாகனத்திலே சிங்கார புன்னகை சிந்தி ஸ்ரீ கோபால சிம்ஹமாக யசோதை இளம் சிங்கமாக அமர்ந்து அருள்பாலித்தருளும் அற்புதமான திருக்காட்சியை நம் சீட்டியன் அற்புதமாக பதிவு செய்து உள்ளத்திலே அருள் பொங்கும் இல்லத்திலே படைத்தருளுகிறது. அரசர்கள் அமரக்கூடிய அரியணைக்கு சிம்மாசனம் என்று பெயர். இங்கே சிம்மமே பெருமாளுக்கு ஆசனமாக அமைவதோடு மட்டுமின்றி வாகனவாகவும் அமைகிறது. பகவான் கீதையிலே சாதிக்கும் பொழுது யாம் மரங்களிலே அரச மரமாவே, மாதங்களிலே மார்கழியாவே, பறவைகளிலே கருடனாவேன் என்று சொல்லும் பொழுது விலங்குகளிலே சிங்கமாவேன் என்று சொல்லுகிறார். எனவே காட்டிற்கு அரசனாக விளங்கக்கூடிய சிங்கராஜன் சிம்ம வாகனமாய் நிற்க தெய்வங்களின் ராஜாவான தேவாதிராஜன் ராஜகோபால சுவாமி இதோ கம்பீரமாக அதிலே எழுந்தருளி அருள்பாலிக்கும் திருக்காட்சி. கம்பீரத்திலும் நடையிலும் கர்ஜனையிலும் ஆளுமையிலும் சிங்கத்திற்கே முதலிடம். நடைகளிலே சிங்கத்தின் நடை சிங்க நடை சிம்மஹதி என்றே பெருமையுடன் பேசப்படுகிறது. அவ்வாறு சிங்கத்தின் பார்வையில் உள்ள கம்பீரம் வேறு எந்த மிருகத்திற்கும் இல்லாத ஒன்று. பிடரிமயிர் சிலிர்க்க தன் தலை தூக்கி பார்க்கு கம்பீர பார்வையில் அனைவருமே அசந்து போவர். எனவே அந்த சிங்கத்திற்கே உரிய அற்புதமான ஒரு வாத்சல்யத்தை வேகத்தை நம் ராஜகோபாலன் இங்கே நிரூபித்து காட்டுமா போலே குகையிலிருந்து சிங்கம் எப்படி உடல் செலிர்த்து
தலை நிமிர்ந்து புறப்பட்டு வருமோ, ஆண்டாள் சொல்லுவதைப் போலே மாறி மழை முழஞ்சில் மண்ணிக்கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீபிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை வண்ணா என்று அந்த பணுவலிலே சொல்லுகிறாள். நீ சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று பேசுகிறாள். அதாவது எம்பெருமானாகிய சிங்கப் பெருமான் குகையிலிருந்து புறப்பட்டு வந்து அரியணையிலே அமர்ந்து எமது கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று திருப்பாவையிலே ஆண்டாள் பெருமாட்டி சாதித்தருளுகிறார். அந்த ஆண்டாளின் மனம் கவர்ந்த எம்பெருமான் ரங்கமன்னார் ராஜமன்னார் சிங்கராஜாவின் மீது எழுந்தருளி ராஜாதி ராஜனாக ராஜ வீதியிலே சிங்க நடைபோட்டு வரக்கூடிய அற்புத காட்சியை நாம் இங்கே அற்புதமாக சேவிக்கிறோம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம் என்று நரசிங்கத்தினுடைய மகாத்மியம் பேசப்படுகிறது. நமது சனாதன தர்மத்திற்கு அடிநாதமாக வேறாக விளங்கக்கூடியது 3 சம்பிரதாயங்கள், 3 கொள்கைகள்: அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம். அந்த அடிப்படையிலே அத்வைத மகாகுருவான ஆதிசங்கர பகவத்பாதாள் முதலிலே தனக்கு ஏற்பட்ட இக்கட்டினை நீக்குவதற்கு காபாலிகர்கள் தன்னை பலி கொடுக்க முற்பட்ட பொழுது நரசிம்ஹாஷ்டகத்தை பாராயணம் செய்ய அவரது பரம பக்தரும் தாசருமான ஸ்ரீ நரசிம்ம பகவத்பாதருக்குள்ளே சிங்கப்பெருமாள் மிக உன்னதமாக எழுந்தருளி காபாலிகனை வதம் செய்தார். அந்த ஆதிசங்கர பகவத்பாதாள் முதலிலே பகவானை நரசிம்மனை கராவலம்பம், அதாவது எம்பெருமானுடைய கரத்தை பற்றுவது, அடித்த கை பிடித்த பெருமாள், நாளை என்பது நரசிம்மனிடத்தில் இல்லை என்று சொல்லும் வகையிலே நரசிம்மனை நம்பியோருக்கு எந்த செயலிலும் முழுமையான வெற்றி கிட்டிவிடும். அந்த அடிப்படையிலே ஆதிசங்கரரை ஆபத்திலிருந்து அபயம் கொடுத்து காப்பாற்றிய நரசிங்க பெருமான் ஸ்ரீராஜகோபாலனாக பவனி வருகிறார். ஸ்ரீ விசிஷ்டாத்வைத ஆச்சாரியர் ஸ்ரீபாஷ்யகாரர் ராமானுஜ முனிவர் அகோபில மலையை வணங்கி அவர் ஆராதித்த நரசிம்ம பெருமாள் அகோபில மடத்திலே ஆராதிக்கப்படுகிறார் விக்கிரக வடிவமாக. அது மட்டுமின்றி துவைத சம்பிரதாயத்தின் ஆச்சாரியரான ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தரான மத்வாச்சாரியா நரசிம்ம நகஸ்துதி, அதாவது ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் எந்த நகத்தால் அதர்மத்தை கிழித்தாரோ அந்த நகத்திற்கே துதி பாடி சேவித்து மகிழ்கிறார். எனவே ஆச்சாரியர்களான ஸ்ரீ மத்வர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ ஆதிசங்கரர் என்று நரசிம்ம அவதாரத்தை பேசாதவர்கள், துதிக்காதவர்கள் யாரும் இல்லை. எனவே அந்த சிங்கம் எப்படி ஓடோடி வந்து பிரார்த்தனை செய்தவுடன் நமது பிரச்சனைகளை தீர்க்கிறதோ அதுபோலே நாம் எந்த தருணத்திலும் நரசிம்மனிடத்திலே சரணாகதி செய்தால் மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, சகா நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம என்று சொல்லி அவன் திருவடி பணிந்தால் நமக்கு என்றும் நரசிம்ம பெருமான் துணை வருவான். எனவே ஸ்ரீ நரசிம்ம பகவானை ஆராதித்த சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் காமாசி காஷ்டகத்திலே நரசிம்மனை பணிகிறார். அதே சோஸ்திரத்தை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து மகிழ்வோம்.
தினம் காமாதிவசந்தீயால் கச்சிதத்புதகேசரி தவனேந்த்வத்திநயனः தாவானவசியோதுனः தாவனீய ரகஸ்யானாம் சாரக்காமாசிகா ஹரிः ஆகண்டமாதிபுருஷம் கண்டீரமமுபரிகுண்டிதாராதிம் வேகோபகண்டசங்காத் விமுக்தவைகுண்டபகுமதிமுபாசே बन्धुमखिलस्य दन्तोः बन्धूरपर्यङ्गबन्धरमणीयं विषमविलोचनमीडे वेगवती पुलिनकेलिनरसिंहम् स्वस्थानेषु मरुक्कलान्यमयन् स्वाधीन सर्वेन्द्रियः पर्यङ्गस्थिरधारणा प्रकटितप्रत्यङ्मुखावस्थितिः प्रायेण प्रणिपेषां प्रपुरसौ योगं निजं शिक्षयन् कामानादनुगात् अशेषतकदां कामासिका केसरी विकस्वरनगस्वरश्रुत हिरण्यवक्षस्थली निनिर्कल विनिर्कल त्रिविधसिन्धु सन्ध्यायिता अवन्तु मदनासिका मर्जबन्धवक्रस्यमात् अहं प्रथमिदामृत प्रकटिता खवा भागवः शटापटलभीषणे शरभषाट्ट आशोर्पणे सुरर्कृति परिस्फुरभृगुडिके विभक्ते कृते कृपाकपटके सरिन्दनजडिम्बदत्तस्तना सरोजसुदृशा दृशा व्यदविदत्यदे व्यज्यते त्वयि रक्षति रक्षकैकिमन्यैः त्वयि सा रक्षति रक्षकैकिमन्यैः इति निश्चतति ஒன்பதாம் திருநாளிலே சிம்ம வாகனத்திலே வரக்கூடிய அகோபில மலையில் இருக்கும் நவ நரசிம்ம பெருமாளின் வடிவமாக இங்கே காட்சி தரக்கூடிய ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியை நாமும் பிரகல்லாத ஆழ்வார் எப்படி சரணாகதி செய்து அவன் திருவடியை ஸ்மரித்து அதன் மூலம் அதி அற்புதமாக தனது பக்தியிலே மேன்மையிலே நின்று பலரும் வணங்கும்படியாக விளங்குகிறாரோ அதுபோலவே பிரகல்லாத ஆழ்வாரைப் போலே நாமும் நரசிம்மனாக காட்சி தரும் சிம்ம வாகனத்திலே விளங்கும் யாதவ சிங்கத்தை, யசோத இளம் சிங்கத்தை, ராஜகோபால சிங்கத்தை சரண் புகுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி கோபாலனின் பதமலர் பணிவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.